மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினால பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சண்முகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அங்க அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அது என்னன்னா, எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எந்த மேடையில இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்க அதே மேடையில எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான பேச்சு. ஒரு பெண்ணை, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டே ஒரு பெண்ணை எழுத்து நீங்க பேசியிருக்கீங்க. அவங்க நடிகைங்கிறதே அப்புறம் இருக்கட்டும். ஆனா அவங்களும் 2 குழந்தைக்கு அம்மா. அப்படிங்கும் போது அவங்க ஒரு பெண்ணை எழுத்து தப்பா பேசியிருக்காரு. நீங்களாம் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதே மாதிரி உங்கள் கனவை சொல்லுங்கிற திட்டத்தை போய் பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு. நீங்களாம் இதை பத்தி பேசுறதுக்கும் தகுதி இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி முதல்ல உங்கள்கிட்ட இருந்துதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க போராடணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இல்லை. இந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதியே கிடையாது.